அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலமாக இதுல தொடர்ந்து பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணிகர்கள் மட்டுமில்ல, அதை பயன்படுத்தும் பயனாளிகள் கூட பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே இரவில் இந்த பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே இரவில் திருப்பி இந்த பஸ் ஸ்டாண்டை உயிர் கொடுக்கலாம். அதான் நம்ம கேட்கறது. ஒரு இரவுல நீங்க கையெழுத்து போட்டு வர பஸ், ஒரு நாள் எல்லா பயணிகளும் வராங்க, நிற்கும் போது பஸ் வரல. அப்போ ஒரே இரவுல அந்த பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணதுக்கு ஒரு கையெழுத்து போட முடியுதுன்னா, அதே ஒரே ராத்திரி தானே தேவைப்படுது. ஒரு கையெழுத்து போட்டா எல்லா பஸ்ஸும் திருப்பி வரப்போகுது. இதுக்கே இவ்வளோ இழுத்தடிப்பு, இவ்வளோ இழுபறி, இதுக்கு ஏன் இவ்வளோ சுத்தி வராங்க? அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பாக அரசிடம் நாங்கள் எடுத்து செல்லுவோம். எப்படியாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா பஸ்ஸும் வரணும். எல்லா பஸ்ஸும் வந்தாதான் இங்க பொதுமக்களுக்கு முதல்ல ஒரு பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு பயன்படுத்தணும். அடுத்தது தான் நிர்வாகம். அது பஸ் வரல, டேர்ன் பண்ண முடியல, அவங்களுக்கு பெட்ரோல் அதிகமாகுது, அதெல்லாம் இரண்டாவது தான். மூன்றாவது இது போக்குவரத்து நெரிசல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அடுத்தது. முதல்ல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இது கொண்டு வரணும். ரெண்டாவது தான் நிர்வாகம். மூன்றாவது தான் மற்றபடி தனியார் அவங்களுடைய கஷ்டமோ நஷ்டமோ, அவங்க அதிகமா பெட்ரோல் ஆகுதோ இல்லை அவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதுலாம் மூன்றாவது. அதனால நாங்கள் சொல்லிட்டோம், பொதுமக்கள் பயனடையக்கூடிய விஷயத்துல இந்த பஸ் ஸ்டாண்டை மறுபடியும் உயிர் கொண்டு வரணும். அதற்காக தான் நாங்கள் இன்னைக்கும் வியாபாரிகள், அப்புறம் இங்கே அதை போக்குவரத்துக்கு இதை பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த பஸ் ஸ்டாண்டை எப்படியாவது எல்லா பேருந்துகள், இப்போ 30 பேருந்துகள் வர வேண்டிய இடத்துல 2 தான் வருது. இத்தனைக்கும் அறிக்கையெல்லாம் வந்தப்புறம், பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிக்கை வந்தப்புறம் உடனே அடுத்த நாளே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த பேருந்துகள்லாம் செல்லும் என்று அவரு கைப்படவே ஒரு ஒப்புதல் கடிதம், அதாவது கைப்படவே அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்படியே 30 பேருந்துகள் வரவில்லை. அது பாலக்காடு பெண்ணாகரத்துல 30 பேருந்துல 2 தான் வருது, மிச்சம் வரல அப்படின்றாங்க. அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க? கையெழுத்து போடுற அந்த இதை அந்த புது பேருந்து நிலையத்தை வச்சிருக்கிறாங்க. இங்க கையெழுத்து போட்டுட்டு போனா எல்லா பேரும் இங்க கையெழுத்து போட்டு போகும்போது வரும்ன்றாங்க. அதை மாத்துங்கன்றாங்க. அது ஒரு கோரிக்கை. இங்க வர பஸ்ஸ இங்கே இருக்கிறவங்களே, இந்த டைமிங் ஆபீசர்ஸ் எழுதுறவங்களே, ஏன் இங்க வரீங்க, அங்க போங்க, இல்ல ஃபைன் போடுறது, வழியில ஃபைன் போடுறது, அந்த மாதிரி போடுற ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஆணையை கீழே இருக்கவங்களே மதிக்கலையா? அதானே. ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா பஸ்ஸும் வரும்னு சொல்றாரு. ஆனா அவருடைய ஆணையை கீழே இருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகமே அதுக்கு செவி சாய்க்காமல், பஸ் வரக்கூடாது, இங்க கையெழுத்து போடாதீங்க, அங்க கையெழுத்து போடுங்க, இங்க வந்தீங்கன்னா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்துக்கு அவ்வளவுதானா? அவருடைய ஆணைக்கு அவ்வளவுதான் இந்த மாவட்ட நிர்வாகம் மதிப்பு கொடுக்கிறதா அப்படின்னு தான் கேட்கணும். அதனால இதையெல்லாம் நாங்க பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லைனாலும் வியாபாரிகள், வணிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க மன குமுறல்ல இருக்கிறாங்க. ஏன்னா இது செஞ்சிருவாங்க, நல்லபடியா நடந்துடும் அப்படின்னு போன வாரம் நாங்க நம்பிக்கையா இருந்தோம். திருப்பி இந்த ஒரு வாரம் வரைக்கும் அதே நிலை கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முழுக்க அது சரிப்படுத்தப்படலன்னு போது அவங்க ரொம்ப குமுறி இருக்கிறாங்க. பயணிகள் இன்னும் எவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க பாருங்க. அப்ப அதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியதுதான் எங்களுடைய வேலை. அது கண்டிப்பா செய்வோம். பேருந்துகள் வர வேண்டும். அதை பேசி கொண்டு வரோமோ இல்ல போராட்டம் செய்து கொண்டு வரோமோ அது மாவட்ட நிர்வாக கையில தான் இருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் பேசக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்து செல்வோம். ஏன்னா இது தருமபுரி மாவட்டத்துடைய வளர்ச்சி. ஏற்கனவே எங்க ட்ரெயின் கிடையாது. ட்ரெயின் இருக்கா? பஸ்ஸும் இல்லைன்னா எப்படி? அப்ப மாவட்ட என்ன இங்க நிர்வாகம்ன்றது என்ன இருக்கு? என்ன இப்ப தர்மபுரி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? எப்படிதான் மக்கள் அவங்க போக்குவரத்துன்றத தர்மபுரியில ஒரு பெரிய ஒரே ஒரு மேம்பாலம் இல்லாத ஒரு மாவட்ட தலைநகர் எது? தர்மபுரி. ஒரே ஒரு சென்னைக்கு ஒரு ட்ரெயின் இல்லாத மாவட்ட தலைநகர் எது? தர்மபுரி. அப்ப பேருந்து நிலையத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ண பார்த்தா என்ன எதுக்கு? அப்ப இந்த ஊர்ல எப்படிதான் வாழறது? அதெல்லாம் கொண்டு கண்டிப்பாக நான் கேட்போம். நன்றி.